அண்மை செய்தி. சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் என டிஎம்கே உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகுவோம் என்று தற்போது திமுகவுடைய இந்த உயர்நிலை செயல் குழு கூட்டம் தற்போது அறிவாலயத்தில் நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டத்தில் 6 தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றன. அதில் முக்கியமாக சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகுவோம் என்ற தீர்மானம் முன்மொழியப்பட்டிருக்கிறது. இந்த 6 தீர்மானங்களில் சட்டம் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக ஏற்கனவே தயார் நிலையில் தற்போது சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகுவோம் என்று தற்போது சூழலை குறித்த அந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அன்னை தமிழ்நாட்டை உயர்த்திடவும், அகில இந்திய முழுமைக்கும் கூட்டாட்சி அரசை மலர வைக்கவும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களில் உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் பவளவிழா கண்டு கம்பீரமாக வளர்ந்து வருகிறது என்றும், 5 முறை தமிழ்நாட்டை ஆண்ட கழகத்துக்கு 6வது முறையாக ஆட்சி செய்யும் வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்றும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் வருகின்ற தேர்தலுக்கு முன் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவும், சொல்லாத பல திட்டங்களை நிறைவேற்றும் வளமான தமிழ்நாட்டை கழக அரசு உருவாக்கி வருகிறது என்றும், இனி எந்நாளும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் தமிழ்நாட்டை ஆளும் என்றும், ஆள வேண்டும் என்றும் தமிழ்நாட்டு மக்கள் நம்பிக்கையோடு சொல்லி வருகிறார்கள் என்றும் அந்த தீர்மானத்தில் முன்மொழியப்பட்டிருக்கிறது. பயனடைந்தவர்கள் சொல்லும் பாராட்டும் பயனாளிகளை மனநிறைவு செய்தும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை மீண்டும் பிடிக்க என்ற அச்சம் இல்லை என்றும் தற்போது தெரிவிக்கப்படுகிறது. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சியை மலர வைக்கும் என்பதில் மக்கள் மலர வைப்பார்கள் என்பதில் எந்த ஐயமும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் திமுக அரசின் சாதனைகள், திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் அர்ப்பணிப்புடன் கூடிய செயல்பாடுகளையும் தொலைநோக்கு பார்வைகளையும் அனைத்து மக்களுக்கும் நினைவூட்டுவதன் மூலமாக தேர்தல் பரப்புரையை இப்போதே தொடங்குங்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தற்போதே தொடங்குங்கள் என்றும் தற்போது அந்த தீர்மானத்தில் முன்மொழியப்பட்டிருக்கிறது. மேலும் உடன்பிறப்புகள் அனைவரும் இந்த உயர்நிலை குழு செயற்குழு கூட்டம் கேட்டிருக்கிறது. வருகின்ற தேர்தலுக்கான பணிகளை தற்போதே துவங்குங்கள் என்று திமுக முன்மொழியப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நமது முன்னெடுப்புகளையும் அதே போல திமுக ஆட்சியில் செய்த சாதனைகளையும் மக்களிடத்தில் கொண்டு செல்லும் வகையில் தற்போதைய பணிகளை துவங்குங்கள் என்றும் அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மேலும் திமுகவுடைய ஒவ்வொரு உடன்பிறப்பும் ஒரு இயக்கம் என்றும் சொல்லத்தக்க வகையில் இன்று முதல் தேர்தல் பணிகளையும் தொடங்குங்கள் என்றும், துண்டு பிரச்சாரங்கள், திண்ணை பிரச்சாரங்கள் என மக்கள் இயக்கத்தை தொண்டர்கள் அனைவரும் தொடங்குங்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக சார்பில் மக்கள் இயக்கமாக ஒவ்வொரு மக்களிடத்திலும் திமுக அரசினுடைய சாதனைகளை கொண்டு செல்லும் வகையில் மக்கள் இயக்கமாக இதை கொண்டு செல்லுங்கள் என்றும் அனைவருக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. 7வது முறையும் ஏற்றம் காண்போம் என்ற கோடிக்கணக்கான தொண்டர்களது உள்ளத்துக்கு அன்பான வேண்டுகோளை இந்த உயர்நிலை குழு முன்வைக்கிறது என்ற அடிப்படையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக தற்போது தயாராக இருக்கிறது. அதற்கான பணிகளை தற்போது திண்ணை பிரச்சாரங்கள் மூலியமாக தொடர்ச்சியாக மக்களை சந்தித்து திமுகவுடைய பணிகளையும் அதே ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் மக்கள் நல பணி திட்டங்களையும் கொண்டு செல்லுங்கள் என்றும் இந்த திமுக உயர்நிலை குழு கூட்டம் சொல்லியிருக்கிறது. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை திமுக ஏற்கனவே துவங்கி இருக்கும் நிலையில் தற்போது பிரச்சாரங்களையும் இன்றைய தினம் துவங்கியிருக்க சொல்லி அனைத்து தொண்டர்களுக்கும் படகு கொடுத்து அதன் மூலமாக திமுகவுடைய தொண்டர்களுக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அனைவரும் தற்போது திமுகவுடைய பணிகளை கொண்டு செல்லும் விதமாக சிறப்பாக கொண்டு செல்லுங்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகவும் என்று முன்மொழியப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் மேலும் மாநில அரசுடைய நிதி உரிமையை நிறுத்துக என்றும், அதாவது மத்திய அரசு கொடுக்க வேண்டிய அந்த நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. மணிப்பூரில் நடந்து கொண்டிருக்கும் இந்த விரும்பத்தகாத சம்பவங்கள் உடனடியாக தடுத்து நிறுத்த மத்திய அரசு உடனடியாக மணிப்பூரின் தீயை அணைப்பீர் என்ற அந்த வேண்டுகோளுக்கான தீர்மானமும், மேலும் மீனவர் நலன் காப்பீர் என்ற மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்க தீர்மானமும் தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் ஒவ்வொரு தீர்மானமாக கிட்டத்தட்ட 6 தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் மொழிகளை காக்கும் வகையில், தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் வகையில் அந்த முக்கியத்துவத்தை தர வேண்டும் என்றும் மத்திய அரசு கண்டனம் தெரிவித்து ஒரு தீர்மானமும், மேலும் சிறப்பாக ஆட்சி நடத்தி வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் குழு பாராட்ட தீர்மானம் என 6 தீர்மானங்கள் இந்த உயர்நிலை குழு செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.